வணக்கம். இன்றும் நறுக்குற 4 விஷயத்தை சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இன்றைக்கும் சரி, இந்த கடந்த சில வாரங்களாகவும் சரி, உலகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரே விஷயம் இந்த நேபாளத்தில் இடம்பெற்று வருகின்ற உள்நாட்டு கலவரம் தான். இந்த கலவரத்தினுடைய தற்போதைய நிலை என்னன்னா பிரசாந்த், அங்கே கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட சில காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு அதிகாரிகளும் கூட இந்த போராட்டக்காரர்களோடு சேர்ந்து நாட்டுக்காக சமூகத்துக்காக போராடுகிறார்கள் என்ற செய்திகள் தான் பரவலாய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த நாட்டினுடைய அமைதி நிலை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கலவரக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையில சில கைகலப்புகள், சில மோதல்கள் நடந்ததுதானே பிரசாந்த். அதன் போது கைவிடப்பட்ட ராணுவத்தினுடைய போலீசாருடைய துப்பாக்கிகளையும் ஏனைய ஆயுதங்களையும் போராட்டக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களாம். உடனடியா அந்த ஆயுதங்களை கையளிக்குமாறு அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி நீங்க மீள தரவில்லை என்று சொன்னால் உள்நாட்டில மேலதிகமான சில கலவரங்கள் வெடிக்கும். நம்ம நாட்டு பிரச்சனையை பயன்படுத்தி வெளிநாடுகள் உள்ளே கலவரத்தில் ஈடுபடலாம். எனவே தயவு செய்து ஆயுதங்களை மீள கையளிங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, ராணுவம் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் நேபாளத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பாரியளவான சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளும் அங்கு எடுக்கப்படக்கூடிய நிலையில் இப்போதைக்கு பிந்தி கிடைக்கக்கூடிய செய்திகளுடைய அடிப்படையில் இப்போது அங்கே கொஞ்சம் நிலைமை தணிந்து போய் கொண்டிருக்கிறது என்கிற விதமாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய செய்திகள் கிடைத்தால் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளும். அந்த செய்தியோடு இன்றைய நாள் T-56 ரக துப்பாக்கியோடு பம்பலப்பிட்டி பகுதியில் பயணித்தவர்கள் உந்துருளியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இன்றைய நாள் கிடைத்திருந்தது இல்லையா? நிச்சயமாக நாட்டுல தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில இந்த துப்பாக்கிதாரிகள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்படி இந்த துப்பாக்கி கிடைத்தது, யார் மூலமாக கிடைத்தது, இது பற்றிய விசாரணைகள் தொடர்கிறது. இந்த செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு பாராளுமன்றத்துல ஒரு விஷயம் இப்போது வாக்கெடுப்பின் அடிப்படையில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் நாம் இருக்கிறது தானே, அந்த வரப்பிரசாதங்களை குறைப்பதற்காக இன்று நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடந்தது. இந்த வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து இடம்பெற்ற வாக்கெடுப்பின் அடிப்படையில 150 மேலதிக வாக்குகளால் இந்த சட்டமூலத்துக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உரித்துரிமைகள் இருக்குதானே, அந்த உரித்துரிமைகள் அனைத்தும் ரத்தாகிறது. குறிப்பாக இது தொடர்பாக அரசாங்கம் சொல்லுகின்ற போது நாட்டில் பல மக்கள் கஷ்டத்தின் பிடியில் இருக்கின்ற போது சிலர் அதி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியான நிலைமை இனி இருக்காது. அதன் அடிப்படையில் இப்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அந்த உரித்துரிமைகள் ரத்து செய்யப்படுகிறது. அதன் பலனையும் மக்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்ற மாதிரியான செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு 150 மேலதிக வாக்குகளால் சற்று முன்னர் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம், பெருந்தோட்ட பகுதிகளில் பிரசாந்த் இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள் இருக்குதாரு, அந்த தரிசு நிலங்களை குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குறதுக்கு முடிவெடுக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் விவசாயம் செய்வதற்காக அந்த தரிசு நிலங்களை வழங்குவதன் மூலமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு வழிவகுக்கும் என்றும் இன்றைக்கு பேசப்பட்டது.